குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. எஸ்ஐக்கான இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்துலாம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது நம்ம நேற்றே நடத்திட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான 2020 அப்படின்ற சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். கடைசி டைமில் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. இப்போ நவம்பர் 26 வரை 10% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முழுக்க ஆஃப்லைன். நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் ஆர்டர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட்டு கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்துலாம். நம்ம இது வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம பார்த்துட்டோம்ப்பா. அதனால் வந்து டேரெக்டாக செகண்ட் பேஜுக்கு போய் பார்த்துடலாம். அதனால் ஃபஸ்ட் பேஜ் விட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? மேலே இருக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. இது வந்து ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வார்த்தை தான். பட் ஸ்பெல்லிங் மட்டும் சின்ன ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி தான் எஸ்சியில் கேட்பாங்க. ஏன்னா நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ன்றனால இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸ்கில்ஃபுல் அப்படின்னா ஸ்கில்ஃபுல் அப்படின்னு வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லில் வந்து ஒரு எல் தான் இருக்கும். இதில் வந்து டபுள் எல் இருக்கும். ஸ்கில்ஃபுல். ஓகேங்களா? அடுத்தது செக் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டோனே வந்து மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கியூ இருக்கும் இல்லையா? அந்த கியூ இயு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிகே அப்படியே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. இங்கே ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த ஒரு எம்மோட எடுத்துருவாங்க. லாஸ்ட்டில் இருக்க எம் ஈவியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டயலாக்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துலையும் டயலாக் தான். பட் லாஸ்ட்டில் இருக்க யூஇ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அமெரிக்கன் இங்கிலீஷில். அப்பாலஜிஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து எஸ்ஸுக்கு பதிலாக இசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பாலஜிஸ். ஓகேங்களா? ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் சென்ட்ரலில் இருக்க அந்த ஈயை வந்து தூக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? அடுத்து நெய்பர் அப்படின்னா நெய்பர்னு வரும். இதில் வந்து யூ எடுத்திருப்பாங்க. இந்த யூ எடுத்துட்டிங்க அப்படின்னா அது அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. ட்ரீமேட் அப்படின்னா கனவு காண்பவர்னு அர்த்தம். இதில் வந்து ட்ரீமேட் டி போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். அடுத்து ஏரோப்ளேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்ப்ளேன் அப்படின்னு வரணும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலப்பை இருக்குது இல்லையா? கலப்பை அதுதான் அந்த பிளாவ். ஓகேங்களா? அந்த பிளாவ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸ்கில்ஃபுல் அப்படின்னா ஸ்கில்ஃபுல் ஒரு எல் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும். அடுத்து செக் அப்படின்னா செக்னு மாற்றணும். ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் லாஸ்ட்டில் எம்இ எடுக்கிறாரு. டைலாக்ல லாஸ்ட்டில் யூஇ. அப்பாலஜிஸில் இசட் சேர்க்கணும். ஜட்ஜ்மெண்ட்டில் இ எடுக்கணும். நெய்பரில் வந்து பார்த்திங்கன்னா யூ மட்டும் எடுக்கணும். ட்ரீமேட் அப்படின்னா டி சேர்க்கணும். அடுத்து ஏரோப்ளைனுங்கிறத ஏர்ப்ளைன் அப்படின்னு மாற்றணும். ஃப்ளாக் அப்படின்னா ப்ளோ அப்படின்னு மாற்றணும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். இது தாண்டி எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.